இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன். அதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 3 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். வறுத்து பொடி பண்ண 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா சவக்க வறுக்கணும். உருளைக்கிழங்கு போடக்கூடிய மசாலா இதுதான். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். மூணு மிளகா கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 மிளகா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன். பூண்டு நச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வதக்கி இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்க போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த பொடியில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணியிருந்த பொடியை சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்குலையும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப பொடி யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.